வெளியில் தெரியாத செயல்பாடுகள் தான் உளவுத்துறை. அவங்க தான் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டு, டெய்லி இன்புட்ஸ், இதை வைத்து கொண்டு தான் அரசாங்கம் செயல்படும். சும்மா ஒரு கலவரம் வருதுன்னு வச்சுங்களேன், கலவரம் வெடிக்குதுன்னா அந்த கலவரத்துக்கான ஆரம்ப புள்ளி என்ன, சரி அது பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும், அது யாரை அனுப்பலாம், அந்த கலவரத்தை தடுப்பதற்கு எந்த அமைச்சர் அனுப்பணும், அதெல்லாம் அவ்வளோ விஷயங்களும் உளவுத்துறை கொடுக்கும். தினமணியில் வருது, ஜூனியருடன் வருது, 2 பத்திரிகையில் வருது ஒரே நேரத்தில். அவை சண்முகம் சாலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகைகள் சந்திக்கிறார். நாங்களாம் போயிருக்கோம். ஓட்டு சதவீதம் பாருங்கள், இவ்வளோ நலத்திட்டம் பண்ணீங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை, இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்து மக்கள் ஏன் வந்து சாரியாக வந்து ஓட்டு போடல, ஏன் போடல, என்ன ரீசன்? இப்படி இருந்த ஜெயலலிதா 2006 உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த கேண்டிடேட் வேண்டான்னு. அப்படி 40 கேண்டிடேட்டை மாற்றிட்டாங்க. சசிகலாவும் டிடி தினகரன் அந்த கேண்டிடேட்லாம் மாற்றாமல் இருந்தார்கள் என்றால், தூத்துக்குடி ஃபயரிங் இஷ்யூ இருக்குல்ல, இந்த ஃபயரிங் இஷ்யூ சிஎம் என்ன சொன்னார், டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? அது மிகப்பெரிய பொய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உளவுத்துறை அப்படின்றத பற்றி உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு இதை பற்றின நிறைய அனுபவங்கள் இருக்கும். பட் சாமானிய மக்களுக்கு அல்லது ஊடகத்திலே புதிதாக வரவங்களுக்கு இந்த உளவுத்துறை எப்படி செயல்படும், ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத பற்றின தகவல்கள் புரிதல்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உளவுத்துறை எப்படி சார் செயல்படும்? ஒரு அரசாங்கத்துக்கு வந்து முதுகெலும்பே உளவுத்துறை தான். உளவுத்துறை இல்லை என்றால் அரசாங்கமே ஸ்தம்பித்து போய்விடும். அதாவது நம்ம வெளிப்படையாக பார்க்குற செயல்பாடுகள் என்பது வேறு, வெளியில் தெரியாத செயல்பாடுகள் தான் உளவுத்துறை. அவங்க தான் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டு, டெய்லி இன்புட்ஸ், இதை வைத்து கொண்டு தான் அந்த அரசாங்கம் செயல்படும். அதாவது இதுக்கு இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது, இது காலங்காலமாக இருக்கிற ஒரு திட்டம் தான் உளவுத்துறை. ஒரு ராஜா காலத்தில் ஒற்றர்கள் அப்படி இருப்பாங்க. திருக்குறளில் வந்து ஒரு அதிகாரமே 10 குறளே இருக்கு. ஒற்றர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அந்த ஒற்றர்களை வைத்து ராஜாக்கள் எப்படி தகவல்களை பெற வேண்டும், அந்த தகவல்களை சரிபார்ப்பதற்கு எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ராஜா இருக்கணும், இப்படி ஒரு 10 திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நேற்று வந்ததில்ல உளவுத்துறை. ஒரு சிஸ்டம் சரியாக இருக்கணும்னா அதுக்கான நீங்கள் வந்து இன்னொரு பேரலாக ஒரு சிஸ்டம் செட் பண்ணணும். ஓகே, இந்த சிஸ்டம் சரியாக செயல்படுதா இல்லையா, அதற்கான ஒரு எக்ஸ்ட்ரா சூப்பர்வைசர் தான் அந்த உளவுத்துறை, சிம்பிளாக சொன்னோம்னா. ஸோ இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க, ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பிரச்சனைகள், அந்தந்த அங்கே இருக்கிற கலெக்டர், அங்கே இருக்கிற எஸ்பி, அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், தாசில்தார், இவங்கெல்லாம் எப்படி அணுகிறார்கள் அப்படின்றது வந்து பத்திரிகை வாயிலாக தெரியலாம், அல்லது கட்சிக்காரங்கள் சொல்லலாம், இல்லை புகார் கடிதம் முதலமைச்சருக்கு எழுதலாம், எல்லாம் வரலாம். ஆனால் உளவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதும் சீருடை அணியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்பை. ஆமாம், ஒற்றர்கள். இவங்க தான் வந்து போய் இருந்து தகவலை வாங்கி உளவுத்துறை கொடுப்பாங்க. அதை சரிபார்த்து, அது ஒரு பெரிய டீம் இருக்குது உளவுத்துறை, அதாவது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அப்படின்னு போலீஸில் இருக்குது. இவங்களுக்கு வந்து SBCIDன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, அதுதான் SBCIDன்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் வந்து இமிடியேட்டாக இருக்கிற பாஸ் எஸ்பி, அவருக்கு வந்து SSB, ஸ்பெஷல் பிரான்ச் SP, அதை ஷார்ட்டாக SSBன்னு சொல்லுவாங்க. அவருக்கு மேலே தான் டிஐஜிக்கு மேலே ஐஜிக்கு மேலே ADGP இருப்பாங்க. இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பார்க்குற சிஐடி பிரிவு, அந்த உளவுத்துறை ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த தீவிரவாதங்கள், உள்நாட்டு கலவரங்கள் பார்க்கிற ஒரு கும்பல், அது Q பிரான்ச்னு சொல்லுவாங்க. ஸோ உளவுத்துறையிலே 2ஆக இருக்கும். ஐஜி கீழே அந்த SSBன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு மட்டும் பார்ப்பாங்க. அன்றாட பிரச்சனைகள், ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, கிராமங்களில் என்ன பிரச்சனை, ஜாதி பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைகளும் பார்க்கறது ஒரு பிரிவு. இன்னொன்று தீவிரமான பிரச்சனைகள், அதாவது மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அப்புறம் தீவிரவாத குழுக்கள், நக்சல்கள், மாவோயிஸ்ட், இதையெல்லாம் பார்க்குற ஒரு பிரிவு தான் Q பிரான்ச். ஸோ இதை வந்து ஒரு டிஐஜி தலைமையில் 2ஆக இருப்பாங்க. அதுக்கு தனி எஸ்பி, இந்த சட்டம் ஒழுங்கு மற்ற பிரச்சனைகள் தனி எஸ்பி, 2 எஸ்பி இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் பார்க்குற எஸ்பினா மற்ற இனக்குழுக்கள் மோதல்,
தீவிரவாதம் அதெல்லாம் பார்க்குறது ஃபண்டமெண்டல். இந்த எஸ்எஸ்பி வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு, மக்கள் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் நோட் போடுவாங்க. இதுதான் உளவுத்துறையோட பேசிக் செட்டப். ஓகே சார். இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்றது முதலமைச்சருக்கு ஸ்டேட் ரிப்போர்ட்டிங்களா சார்? நேரடியாக போகக்கூடிய துறை வந்து, அதாவது உளவுத்துறையில் 2 விஷயம் இருக்குது. சென்னையை பொறுத்தவரை சென்னை கமிஷனரேட், போலீஸ் கமிஷனரேட்லேருந்து கொடுக்குற ரிப்போர்ட்டு முதலமைச்சருக்கு தனியாக போகும். இந்த உளவுத்துறை சென்னையை தவிர்த்து மாநிலங்களில் எல்லா இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை இவங்க ரிப்போர்ட் போடுவாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் முதலமைச்சர் கைக்கு நேராக கான்ஃபிடென்ஷியலாக போகும். அது அவர் தான் படிப்பார். அவர் பிஏ பிரித்து கொடுத்தாலும் அவர் பார்த்து என்னென்ன பிரச்சனை என்று தெரிந்து கொள்வதற்கு நேரடியாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த செட்டப். இது வந்து டெய்லியும் சிஎம் கைக்கு போகுமா சார், இல்லை வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி போக வாய்ப்புகள்? டெய்லிலாம் இல்லை, 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கூட போகலாம், 10 நிமிஷத்துக்கு போகலாம். அதாவது நார்மல் புல்லட்டின் அப்படின்னு சொல்கிறது காலையில் 1, சாயங்காலம் 1, நைட்டு 1 போகும். ஆனால் முக்கியமான பிரச்சனை, ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது. திடீர்னு அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு ஸ்கூல் கலவரம் நடக்குது. அப்போ ஒரு அந்த தாக்குதல் நடக்குது, போலீஸ் லட்டிசார்ஜ் பண்ணுறாங்க, துப்பாக்கி சூடு பண்ணுறாங்க, தூத்துக்குடியில் வந்து ஃபயரிங் நடக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கும்? உடனே போய் ஆகணும். ஸோ உடனே ஃபோனில் சொல்லலாம், இல்லைனா எங்கே இருக்காரோ அந்த இடத்துல வந்து ஃபேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நிலைமையுடைய சீரியஸ்னஸை பொறுத்து உடனுக்குடன் தகவல் கொடுப்பது தான் உளவுத்துறை வேலை. சிஎம் எங்கே இருந்தாலும் தகவல் கொடுப்பாங்க. தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி தட்டி இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அதையும் சொல்லுவாங்க, தீர்வு சொல்லுவாங்க. சரி இது எடுக்கலாம், இது வேண்டாம், இது பண்ணால் என்ன விளைவு ஏற்படும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணி அவர் ஒரு தீர்வு சொல்லலாம். இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு போலீஸே கேட்கலாம். அப்போது லா அண்ட் ஆர்டர் டிஜிபி வரலாம், தலைமைச் செயலர் வரலாம், செக்ரட்டரிலேருந்து வரலாம். ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஹோம் செக்ரட்டரி வரலாம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்குறப்ப ஒரு கட்சி அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்கணும் அப்படின்னா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே சார். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் முதலமைச்சர்கள் இருக்காங்களா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் சீனியர்ஸ், இவங்களாம் எப்படி சார் அந்த உளவுத்துறையை ஹேண்டில் பண்ணாங்க? அதாவது வந்து உளவுத்துறை யாருமே இக்னோர் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது, யாருமே முடியாது. அது கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும், யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ உலகத்தில் முதுகெலும்புன்னு சொல்லிட்டேனே. ஸோ நீங்கள் வந்து அவங்க இல்லாமல் 2 கை ஓடாது, காலும் ஓடாது. ஒரு விஷயங்களை எப்படி ஒரு பிரச்சனை வருது, சும்மா ஒரு கலவரம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த கலவரம் வெடிக்குதுன்னா அந்த கலவரத்துக்கான ஆரம்ப புள்ளி என்ன, சரி அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும், அது யாரை அனுப்பலாம், அந்த கலவரத்தை தடுப்பதற்கு எந்த அமைச்சர் அனுப்பணும், அதெல்லாம் அவ்வளோ விஷயங்களும் உளவுத்துறை கொடுக்கும். ஸோ ஒரு ஜாதி பிரச்சனை வருது, 2 ஜாதிகளுக்கு இடையே ஏற்படுகிற பிரச்சனைனா அந்த பிரச்சனை வந்து அந்த மாவட்ட அமைச்சர் வேறு ஜாதியாக இருக்காருன்னு வச்சுங்க, அவர் போய் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி எழும். இதெல்லாம் உடனே சொன்னால் ஜாதி பற்றிலாம் இப்படி இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லை. அந்த பிரச்சனையை அந்த நேரம் அணைக்க வேண்டும், தீர்வு தான் முக்கியம். ஆமாம், அந்த நேரத்தில் இந்த 2 பிரிவுகளுக்கு யார் மந்திரி இருக்காங்க அந்த அமைச்சர் அனுப்புவாங்க. அந்த 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 ஒரு ஜாதிக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஜாதியை சேர்ந்த அமைச்சர் போவார், இன்னொரு ஜாதிக்கு சேர்ந்து இன்னொரு அமைச்சர் போவாங்க, இவங்க உட்காந்து பேசுவாங்க. அப்போ தான் ஒரு பிரச்சனை தீர்வுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. இவர் எப்படி சார் இன்டெலிஜென்ட் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பண்ணுவாங்க? குறிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்களோட பீரியடில் வந்து உளவுத்துறைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் அப்போ வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. அங்கே எப்படி சார் இருக்கும்? என்ன லேக் பார்க்குறீங்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கும் முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கும்? லேகிங்னு ஒன்றும் கிடையாது. அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க உளவுத்துறையை கையில் வைத்திருப்பது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். யாராக இருந்தாலும் அது இக்னோர் பண்ணிட்டா சிக்கலாயிடும். ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சி ரீதியாக ஒரு செட்டப் இருக்கும், நிர்வாக ரீதியாக ஒரு செட்டப் இருக்கும். ஆட்சி செட்டப்பில் எப்படின்னா உளவுத்துறை போலீஸ் தான் நம்புவாங்க. அந்த அம்மா கட்சிக்காரங்களை நம்ப மாட்டாங்க, நிர்வாகத்துறையிலேருந்து வருகிற ஃபீட்பேக்கை நம்ப மாட்டாங்க, இந்த உளவுத்துறையை நம்புவாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை தான் கேட்பாங்க. இது யார் என்ன, ஒரு கட்சிக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, அமைச்சர் தப்பு பண்ணாலும் சரி, ஒரு ஏதாவது சிக்கல், அந்த சிக்கலுடைய பின்னணி என்ன, உளவுத்துறை ரிப்போர்ட், அதை வச்சு தான் அந்த அம்மா முடிவெடுப்பாங்க. ஆனால் கலைஞர் அப்படி இல்லை. கலைஞருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வரும், நிர்வாகத்துறை வரும். இதை மீறி பத்திரிகையாளர்களிடம் பேசுவார் கலைஞர். அதை எடுத்துப்பார், என்னையா சொல்கிறாங்க சொல்லியா அப்படின்னு கேட்பார். பத்திரிகையாளர்கள் பெயரை சொல்லி அழைத்து கேட்பார். ஸோ இவங்களுக்கு ஃபோனை போடியா, இவனுக்கு போடியா, அவனுக்கு போடியான்னு. காரணம் என்னென்னா, ஒரு முதலமைச்சரே கேட்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கூடுதல் கவனத்தோடு சொல்வார். அங்கே போய் ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் மாற்றிலாம் சொல்லி அசிங்கப்பட்டுக்கிட்டு நாளைக்கு என்ன முதலமைச்சரே என்னை கூப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு எந்த அளவுக்கு நான் வந்து பொறுப்பானவனாக பதில் சொல்லணும்.
அந்த அளவுக்கு பொறுப்புள்ள பதிலை தேடி பிடித்து சொல்வார்கள். அப்போ 4 தரப்பில் இருக்கிற அந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு கலைஞர் ஒரு முடிவு எடுப்பார். ஜெயலலிதா அவர்கள் அப்படியே அவ்வளோதான், உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் தான். அந்த நிமிஷத்தில் என்ன செய்தி கொடுக்குறாங்களோ அது நடக்கும். அது தவறானா கூட அந்த நம்ம கவலைப்பட மாட்டாங்க. அதை பற்றி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு. ஆனால் அதுக்காக அந்த கொடுத்த ரிப்போர்ட் தப்பாச்சுன்னா அந்த உளவுத்துறை அதிகாரி தான் மாற்றப்படுவார். நீ தான் தப்பாக கொடுத்துன்னு மாற்றிடுவாங்க அந்த அம்மா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இது எப்படின்னா, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கலைஞர் வந்து சிஎம் அப்போது 2000 நினைக்கிறேன், 2000 எண்டு அந்த பீரியடில் 96 2001 2000 எண்டு அந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பு. ஒரு ஃபோட்டோ வந்துடுச்சு. அந்த ஃபோட்டோ என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ராஜீவ்காந்தியை கொலை செய்த சிவராஜன், தனு 2 பேரும் இருக்கிற புகைப்படம் இருக்கிறது. ராஜீவ் கொலையாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்ட சிவராஜனும் தனுவும் அதிமுகவுடைய பொதுச்செயலர் ஜெயலலிதாவோட இருக்க படம் அப்படின்னு வந்தால் எப்படி இருக்கும்? பதட்டமே வந்துருமே. தினமணியில் வருது, ஜூனியருடன் வருது, 2 பத்திரிகையில் வருது ஒரே நேரத்தில். காலையில் தினமணி, மறுநாள் காலையில் ஜூனியருடன், 2த்துலேயும் வருது. தமிழ்நாடு பத்திக்கிட்டு எரியுது. இந்த நேரத்தில் என்ன நினைப்பாங்க எல்லாரும்? இந்த படம் எப்படி எத்தனை நாள் கழிச்சு 91 நடந்தது சம்பவம் நடந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்து ஒரு 9 வருடங்கள் கழித்து அந்த படங்கள் வருது. 11:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு அவை சண்முகம் சாலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். நாங்களாம் போயிருக்கிறோம். அது யாருன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அதிமுக பொறுப்பாளர் வக்கீல் ஒருத்தர், இன்னொருத்தர் விவசாயணி. அந்த 2 பேரும் உருவ ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, அவர் சிவராசன் மாதிரியும் அந்த கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெண் வந்து தனு மாதிரி இருக்கிறாங்க. அந்த உதடு வாய் அமைப்பு, ஒரு கண்ணாடி, அதெல்லாம் பத்திரிகை காலையில் வருது. ஏன்னா அதிமுக கட்சி எவ்வளோ பெரிய கட்சி. அந்த கட்சி தினமணியில் வந்தோடனே 6 மணிக்கு வந்தோடனே யார் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து வண்டியை போட்டு வர சொல்கிறாங்க. வந்து ப்ரெஸ் இதுதான் திமுக எல்லாமே கடகடமா நடக்குது. திமுக ஆட்சியின் லட்சணம் பாருங்கள், இந்த புகைப்படத்தை கொடுத்தது யார் எனக்கு தெரியும். யார் சொல்கிறா? நம்ம சொல்கிறாங்க. நம்ம சொன்னது மட்டுமல்ல, இந்த புகைப்படத்தை வெளியிட்டவர்கள் மிகப்பெரிய தண்டனை அனுபவிப்பார்கள் நம்ம சேலஞ்ச் பண்ணாங்க. இந்த புகைப்படத்தை அன்றைய உளவுத்துறை தலைவராக இருந்த அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அவர் தான் வந்து கலைஞர்கிட்ட கொடுக்குறார். இந்த புகைப்படத்தை கொடுத்துட்டார் கலைஞர்கிட்ட. கலைஞர் இந்த புகைப்படத்தை வாங்கி, அதான் யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். எவ்வளோ பெரிய ஸ்டால்வர்ட், எவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர், ராஜதந்திரி. ஆனால் உளவுத்துறை எப்படி அவரை தவறாக வழிநடத்திருக்குன்னு சொல்கிறேன். அலெக்சாண்டர் இப்படி ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாரு. இது யார் இதெல்லாம் சொல்லிட்டார். இந்த புகைப்படம் பத்திரிகைகளுக்கு லீக் பண்ணுறாங்க. அது உளவுத்துறை பண்ண வேலை தான். ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணல. உளவுத்துறை இவ்வளோ பெரிய விஷயத்தை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அலெக்சாண்டர் அவர்கள் இந்த பெரிய தவறை செய்து விட்டார். இத்தனைக்கும் உளவுத்துறை ஜாம்பவானாக இருந்த மோகன்தாஸ் என்று எம்ஜிஆர் காலத்தில் கோலோச்சிய ஒரு உளவுத்துறை அதிகாரி, டிஜிபி. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு மோகன்தாஸ் ஐபிஎஸ், கேரளா சேர்ந்தவர். அவர் வந்து எம்ஜிஆர் த மித் அப்படின்னு புத்தகங்கள் எழுதி பெரிய சர்ச்சைகள் ஆச்சு. எம்ஜிஆர் என்பது ஒரு மாயை அப்படின்னு எழுதினவர் அந்த மோகன்தாஸ். அவர் உளவுத்துறை அதிகாரி இருந்தவர். அவர்கிட்ட பயிற்சி பெற்ற அலெக்சாண்டர். அகில இந்திய அளவில் ஒரு பெரிய நேம் வச்சிருந்த மோகன்தாஸ் அவர்கிட்ட பயிற்சி பெற்ற அலெக்சாண்டர் தப்பு பண்ணார். அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்கணும் உளவுத்துறை. இந்த மாதிரி விஷயங்களில் உளவுத்துறை கோட்டை விட்ட வரலாறும் உண்டு. அதே போல் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு டிவி டிபேட்டில் ஒரு நடராஜன் என்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நடராஜன் பேசிக் கொண்டதுன்னு யார் அந்த நடராஜன் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார் டிவி டிபேட்டில். ஒன்று இன்புட் கொடுக்குறாங்க. யார் அந்த நடராஜன்னா, ஐபிஎஸ் நடராஜன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் கட்சியில் சேர்ந்துட்டார். இது பதவியிலேருந்து ரிட்டையர் ஆன பிறகு மயிலாப்பூர் எம்எல்ஏ கூட அப்புறம் ஆனார். இதுக்கான பரிசு தான் அவருக்கு. யார்? ஆர் நடராஜ் ஐபிஎஸ்க்கு. திடீர்னு ஆர் நடராஜனை கட்சி விட்டு நீக்கிறாங்க. கட்சியில் சேர்ந்து ஆர் நடராஜ் ஐபிஎஸ். ஆனால் இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பேசியவர் அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றி நடராஜன் என்பவர். இவர் இல்லை. ஒரு செகண்டில் தப்பாக கொடுத்துட்டாங்க. உடனே அந்த நீக்கத்தை வாபஸ் வாங்குறாங்க. தவறாக கொடுத்ததுக்காக டேவிட்சன் ஐஜி அன்றைய காலகட்டத்தில் மாற்றப்பட்டார். ஸோ இதெல்லாம் வந்து உளவுத்துறை நடக்கிற சின்ன சின்ன ஃபெயிலியர் தான். அந்த ராஜீவ்காந்தி கொலையாளி மிகப்பெரிய ஃபெயிலியர். இந்த நான் நடராஜன் சொன்ன ஃபெயிலியர் ரொம்ப மைனர் தான். இது ரொம்ப மோசம். ஸோ உளவுத்துறை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி, கத்தி மேலே நடக்கிற பாதை மாதிரி. ஸோ அரசாங்கத்தில் நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம். ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் இருப்பது வெளியே தெரியக்கூடாது, பணியாற்றுவது வெளியே தெரியக்கூடாது.
ஆனால் எல்லா விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். கட்சி சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு ரிப்போர்ட் போகுமா? இப்ப எல்லா திமுக விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்கள், எங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, கை கால் உடைஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் உளவுத்துறை இவங்க போட்டாகணும். பொது வெளியில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரியாரிட்டி பார்த்தா சிஎம் கிட்ட போகும். எல்லா விஷயங்களும் போகாது. ப்ரியாரிட்டி எது சிஎம் கிட்ட அதை யார் சார் எடுப்பா? இது வந்து ப்ரியாரிட்டி, இது முக்கியம் அப்படி இல்லை. முக்கியமான விஷயங்கள், இப்போ ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு போராட்டம், ஸ்ட்ரைக், திடீர்னு ஒரு ஊரில் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு இடத்துல ஒரு கலெக்டர் வந்து ஒரு தவறாக சிக்கிக்கிறாரு, இந்த விஷயங்கள் வெடிக்க போகுது, இந்த எஸ்பி சிக்கிக்கிட்டாரு, அதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடும். அதெல்லாம் போயிடும். சார், இப்போ இந்த விவகாரம் பேசுகிறப்ப நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருக்கீங்க, அந்த கள்ளக்குறிச்சி நடந்த இந்த ஸ்கூல் விவகாரம், அதுக்கப்புறம் மரக்காணயம் விசச்சாராயம் விவகாரம், இந்த விவகாரம் எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து உளவுத்துறை பார்த்து சிஎம் கிட்ட வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை? உளவுத்துறை ஆரம்பத்திலிருந்தே திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இதில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது இல்லை? ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இல்லை, எல்லா பழிபாவத்துக்கும் உளவுத்துறை மேலே பழியை போட்டுடலாம். எல்லா தப்பு நடந்தாலும் உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பத்திரிகையும் சரி, வெளியிலையும் சரி, உளவுத்துறை கோட்டை விட்டது. ஆனால் உண்மை அது இல்லை. உளவுத்துறை கண்டிப்பாக ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க. அதை மீறியும் கலவரம் வெடிக்கலாம், அதை மீறியும் பெரிய போக்குவரத்து ஸ்ட்ரைக் நடக்கலாம், இது மாதிரி நடக்கும். அதாவது இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அன்று காலையில் கலவரம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த உளவுத்துறை போட்டிருக்கு. அதனால தான் போலீஸ் அங்கே போட்டாங்க, எக்ஸ்ட்ரா போலீஸ் போட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு கும்பல் கல்லூரிக்கு பின்பக்கமாக வந்து கலவரத்தை வந்து அடித்து உடைக்கிற காட்சி இருக்குல்ல, இவங்க முன்னாடி நடக்கிற விஷயங்களில் போலீஸ் இருக்காங்க. என்ன ஒன்றுனா, துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தி அதிமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி, ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கியம். ஆமாம், அப்படிப்பட்ட விஷயத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு திரும்ப அது ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. எல்லா போலீஸும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்ணீர் புகை வீசுறதுக்கு மட்டும்தான், ஃபயரிங் பண்ணுறாதீங்க எந்த காரணத்தை கொண்டு, இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய மாப் வரப்போகுது, இந்த விஷயத்தில் ஒரு கும்பல் வரப்போகிறது என்பது உளவுத்துறைக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விழுப்புரம் டிஐஜி பாண்டியன் தலைமையில் கூடுதல் ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. 5 எஸ்பி இருக்கிறாங்க, டிஐஜி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்த விஷயம்தான். இதை மீறிய கலவரம் வெடிக்கலாம். ஓகே, அதனால் வந்து அதுக்கெல்லாம் உளவுத்துறை நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குன்னு நம்ம பத்திரிகையும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, உளவுத்துறை கோட்டை விட்டு விட்டது இப்படிதான் சொல்லுவாங்க. சார், மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் மத்தியிலும் இதே மாதிரி தான் அவங்க இயங்குவாங்களா சார்? மாநிலத்தில் இருக்கிற உளவுத்துறை போல் மத்தியில் ஐபி இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் பீரோ. அவங்களுக்கு இன்னும் நெட்வொர்க் அதிகம். அவங்க இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க. இதே செட்டப் தான். ஒவ்வொரு விஷயங்களும் மத்திய அரசுக்கு கொடுத்து கொண்டு போகணும். அதுவும் ப்ரியாரிட்டி பார்த்து பிரைம் மினிஸ்டருக்கு போகும், எந்தெந்த விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா இந்தியா இன்னும் இதோட பெரிய பரந்த மாநிலம். அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்தை பிரதமருக்கு சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்ற விஷயம் அந்தந்த ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. நேஷனல் சப்ஜெக்ட், இப்போ என்ஐஏ குண்டு வெடிப்புன்னா என்ஐஏ வந்துடும். கோயம்புத்தூரில் இந்த காரில் குண்டு வெடிச்சதில்ல, சிலிண்டர் வெடிச்சது, சிலிண்டர் வெடிச்ச உடனே வந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க அந்த ஏஜென்சி வந்துடுவாங்க. அப்போ ஸ்டேட் ஏஜென்சி விசாரிக்கும், கியூ பிரான்ச் ஸ்டேட்டில் கியூ பிரான்ச் விசாரிப்பார்கள், லோக்கல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் விசாரிப்பாங்க, ஐபி விசாரிக்கும், என்ஐஏ வரும், எல்லாம் பல ஏஜென்சிகள் உள்ளே வந்துடும். சார், இப்போ இத்தனை பேரை சொல்லிங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி வரைக்குமே இவங்கள இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க வந்து அதை ரொம்ப அழகாக அதில் கொண்டு போனாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ண முதலமைச்சர் யார் சார்? இல்லை, இன்டெலிஜென்ஸ் வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்தினா எல்லாரும் பயன்படுத்தி ஆகணும், வேறு வழியே இல்லை. அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த சிஎம் இப்படி பண்ணார், இந்த சிஎம் சொல்கிறதெல்லாம் வந்து சரியாக வராது. ஏன்னா இதில் வந்து இது ஒரு சிஎம் கோட்டை விட்டாருன்னா அது தப்பாக போயிடும். ஒரு சிஎம் சிறப்பாக செயல்பட்டார், இன்னொருத்தர் சரியாக செயல்படலன்ற போது சொன்னோம்னா அதுவும் சரியாக வராது. அதனால் உளவுத்துறை என்பது நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, அது ஒரு உங்களுடைய அங்கமாக மாறி போய்விடும். ஒரு முதலமைச்சராக இருந்தால் அது வேறு வழியே இல்லை. நீங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கணும், இல்லை தோளில் போட்டுக்கணும், வேறு வழி இல்லை. பட் அதை எங்கே ப்ரியாரிட்டி எங்கே கொடுக்குறீங்கன்றது அது வந்து அந்தந்த முதலமைச்சருடைய ஷூட்னஸை பொறுத்து டெசிஷன் மேக்கிங்னு ஒன்று இருக்கும். அதனால் அதாவது அவங்க எஸ்பிசிஐடி டீமுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா மக்களோட மக்களாக கலந்துருப்பார்கள். எல்லா விஷயங்களும் பல வருஷமாக அங்கே அதே துறையில் இருப்பாங்க. இப்போ வந்து எஸ்பிசிஐடியில் இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர்ஸை வேறு ஸ்டேஷனுக்கு லாண்ட் ஆர்டருக்கோ வேறு கிரைமுக்கோ மாற்ற மாட்டாங்க, டிராஃபிக்கோ மாற்ற மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க சர்வீஸ் அதுதான் இருக்கும். ஏன்னா பயிற்சி பெற்றவர்களை அந்த இடத்துல மாற்ற மாட்டாங்க. அவர்கள் கொடுக்குற தகவல்கள் மேக்ஸிமம் 90% சரியாக இருக்கும். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எடுக்கிற கணிப்புகள், கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் அணுகுவதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த உளவுத்துறை வந்து சரியாக இருக்கும். எல்லா எலெக்ஷனும் பார்த்தவங்க அவங்க.
ஒரு 10 எலெக்ஷன் 5 எலெக்ஷன் 3 எலெக்ஷனை பார்த்துருப்பாங்க. ஸோ எந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு விழுது, நம்ம பத்திரிக்கையாளர் போய் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம்னு வச்சுங்களேன், கிரவுண்ட்ல போய் உனக்கு அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு 10 சாம்பிள்ஸ் எடுப்போம். ஆமா, எந்த ஏஜென்சியோ 10 சாம்பிள்ஸ், 50 சாம்பிள்ஸ், 100 சாம்பிள்ஸ். எஸ்பிசிடி போலீஸ் அப்படி கிடையாது. அங்கே ஒரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருக்கு, ஜாதிவாரி ஓட்டு எவ்வளோ இருக்கு, எந்த தெருவில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கு, எந்தெந்த வார்டில் யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. மக்கள் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஒரு ஒன்று வேண்டாம், இப்போது ட்ரிப்ளிகேனில் ஒரு பூத் இருக்குன்னு வச்சுங்களேன், மயிலாப்பூரில் இருக்கிற பூத்து, அந்த பூத்தில் மெஜாரிட்டி யார் ஓட்டு இருக்கும், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்குன்னா அவங்க 80% பாஜகவுக்கு விடும், 20% ஸ்கேட்டர்ட் ஆகும். இதே சேப்பாக்கத்துக்கு வரீங்க, அங்கே இருக்கிற ஒரு எடுக்கிறீங்கன்னா முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி இருக்காங்க, அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குது, அது யாருக்கு விடும் எல்லாம் தெரிஞ்சிடும். துறைமுகம் தொகுதி, சென்னை துறைமுகம் தொகுதியில் எல்லாம் முஸ்லீம் இருப்பாங்க, வட மாநிலத்தில் இருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் எந்தெந்த தெருவில் என்ன பிரச்சனை, யார் சொன்னால், எந்த தலைவர் சொன்னால் கேட்பாங்க, எந்த பிரமுகர்கள் சொன்னால் கேட்பார்கள், அவங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு யார் போராடுறாங்க, யார் போகிற கிரவுண்ட் ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஆமாம், இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பதுனால எஸ்பிசிஐடியோட கணிப்பு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு சேலத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் போனாங்கன்னா அந்த கிராமத்தில் என்ன பிரச்சனை, அந்த தலைவர் யார், அந்த தலைவர் ஒரு கலவரம் வெடிக்குது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் ஊர் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனையில் எந்த தலைவர் சொன்னால் அந்த மக்கள் கேட்பார்கள், எஸ்பிசிஐடிக்கு தெரியும். ஸோ அவங்க சொன்னால் ஒரு 500 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தலைவர் போய் சொன்னால் 300 ஓட்டு எப்படி விழும், 200 ஓட்டு எப்படி மாறும். ஸோ எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் உளவுத்துறையுடைய கணிப்பு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன அன்றாடமும் அதிலே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை தேர்தலையும் எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு வந்துச்சுன்னு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு எல்லாம் அனலிட்டிக்கல் பண்ணுவாங்க. எந்த ஜாதிக்கு என்ன ஓட்டு இருக்குது, எந்த பிரச்சனைக்காக இவர்கள் இந்த முறை போடல, ஆமாம் ஏன் இந்த ஓட்டு மாறி இருக்குது, இந்த ஓட்டில் இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு எப்படி கிடைச்சது, ஏன்னா பூத் வைஸ் ஓட்டு எடுத்துறோம் எந்த கட்சி அதிகமான, அப்போது மெஜாரிட்டி ஓட்டு இந்த கட்சிக்கு வந்து அந்த வார்டில் என்ன பிரச்சனை. ஸோ எல்லா பிரச்சனைகளும் போய் கலந்து உட்காந்து அதில் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இன்புட் கொடுப்பதால அந்த மக்கள் எஸ்பிசிஐடி டீம் உளவுத்துறையோட வேலை செய்கிற அந்த போலீஸ்காரங்களுக்கு அத்துப்படி. ஸோ அந்த கருத்து கணிப்புலாம் அதனால தான் சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு மேக்சிமம். சில நேரங்களில் வந்து அதிகாரிகள் தான் போய் சொல்லுவாங்க, அதிகாரிகள் போய் சொல்வார்கள், இல்லைன்னா கீழே இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ மிரட்டி இவங்க போய் சொல்ல வைப்பாங்க. மற்றபடி மேக்சிமம் உண்மையை சொல்லுவாங்க. நீங்கள் 2011 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எல்லாரும் பத்திரிகையாளர் சொன்னாங்க. ஆனால் உளவுத்துறை அன்றைய ஏடிஜிபி ஜாஃபர் சேட்டு இல்லை 110 வரும், 118 வரும், 114 வரும் டெய்லி கலைஞர் ஏமாத்திட்டு இருந்தார். டெய்லி ஒரு ரிப்போர்ட், ஏன்னா எலெக்ஷன் நடந்த பிரிஞ்சு இது மாதிரி 45 நாள் வெயிட்டிங் பீரியட், அதனால் என்ன ஒன்றா டெய்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையில் எவ்வளோ வந்தது, 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல. அது அதிகாரிகளுடைய ஆசை, சுய விருப்பம், நல்ல பேர் வாங்கணும். போய் உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே அவர் தான் நல்ல அதிகாரி. ஆமாம், ரியாலிட்டி. ஏன்னா கூட்டணி பலத்தில் அங்கே விஜயகாந்த் இருக்கார் ஏடிஎம்கேவோட. அப்படி பார்க்கும்போது நம்ம கட்சியில் என்ன கூட்டணி பலம் அது ஒன்று பார்க்கணும். ஸோ அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் மக்களோட எக்ஸிட் போலில் வந்து கரெக்டாக மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல்லையும் இவங்க எடுத்திருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டும் தெரியும். அப்படி மாற்றி போய் சொல்லி மாட்டிக்கிட்டவர் தான் ஜாஃபர் சேட் ஐபிஎஸ். சார், இப்போ இந்த விவகாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப இப்போ ரீசெண்டாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சார் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா? டிஎம்கே 2019 இருந்தது மாதிரி இந்த தடவை கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா? எனக்கு தெரிந்து நான் விசாரித்த வரை உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம பத்திரிகையாளர்களாக பல இடத்துல அணுகிறோம், எல்லா இடத்துலையும் ஃபீல்டுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட இல்லை என்னுடைய பணியாற்றிய நண்பர்கள், அப்புறம் எனக்கு கீழே பணியாற்றிய நண்பர்கள், இவங்க மூலமா தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர்பு இருக்குது. இது விசாரிக்கும் போது நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 40 அவுட் ஆஃப் 40 வெற்றி. ஆமாம், பாஜகவுக்கு ஒரு 8லேருந்து 9 இடங்கள் 2ஆம் இடம் கிடைக்கலாம். மற்ற 30-31 இடங்கள் அதிமுகவுக்கு 2ஆம் இடம் கிடைக்கும். இதுதான் வந்து ரிப்போர்ட், கலர் ரிப்போர்ட். இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை கொடுத்துருக்கலாம். இப்போ இருக்கிற ஏஜென்சி வந்து ப்ரைவேட் ஏஜென்சிலாம் வச்சுருக்காங்க, ஆளுங்கட்சி. அவங்களுக்கு பெண்ணுன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து வேறு சில ஏஜென்சிகள் வைத்திருக்கிறார்கள். மத்திய உளவுத்துறை ஏஜென்சி எடுத்திருக்கோம். இது தவிர ப்ரைவேட் ஏஜென்சிகள் வந்து எடுத்து கிரிக்கெட் புக்கிங்ஸ்க்கு தருவாங்க.
பெட்டிங்காக தராங்க. அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கள நிலவரம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிரான அலை இன்றும் இருக்கிறது. திமுக அதுக்காக எதிர்ப்பலை இல்லைன்னு நினைக்காதீங்க. திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சட்டமன்ற தேர்தலாம் களம் வேற, நிலைமை வேற. இதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் திமுக பெருத்த சரிவு. 3 வருஷம் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. சரிவு இருக்கு. ஓட்டு சதவீதம் பாருங்க. இவ்வளோ நலத்திட்டம் பண்ணீங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தீங்க, 1000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் வீட்டில் வந்து முதல் முறை பட்டதாரிக்கு பணம், அப்புறம் வந்து படித்து முடிச்சு நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் போனால் நான் முதல்வர் ஸ்கீமில் பணம், அப்புறம் திறனாய்வு பிரிவில் உங்களுக்கு பயிற்சி, இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்து மக்கள் ஏன் வந்து சாரியாக வந்து ஓட்டு போடல? ஏன் போடல? என்ன ரீசன் சார்? அதான் சொல்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் மக்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. 2 பிரியாணி கொடுத்தா இன்னொரு 3ஆவது பாக்கெட் கொடுத்துடலான்னு நினைப்பான். 3 பிரியாணி போட்டால் பீஸ் கம்மியாக இருக்கம்மா, கூட சைட் டிஷ் கம்மியாக இருக்கணும். எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி கிடையாது. ஆனால் இதை தாண்டி ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் வந்து இந்த ஆட்சி விட்டால் வேறு ஆட்சி இல்லையா, ஓட்டு போனியா அப்படின்னு வந்து அவன் தேடி வரணும். அதுதான் நல்ல ஆட்சி. நீங்கள் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுப்பது, திட்டங்கள் வந்து என்ன செயல்பட மக்கள் மனசில் என்ன இருக்குது? எவ்வளோ பணம் வருது கொடுக்குறாங்க, அவங்க கடமை. அது இலவசமாக கொடுத்து அதோட அருமை தெரியாதுங்க. நீங்கள் போராடி கேட்டு உரிமை பெறுகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு பையனை படித்து மார்க் எடுக்கிற பையனோட பெருமை இருக்குல்ல, அதே பையனுக்கு அவங்க அப்பா யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ண வைக்கிற பெருமை இருக்குல்ல, அவனுக்கு என்ன தெரியும்? அதோட அருமை புரியாது, ஒன்றுமே தெரியாது. இதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள். அதனால் மக்களுக்கு வந்து எது தேவை அதை கொடுத்து நீங்கள் வந்து இதான். நீங்கள் போயிட்டு மீனை கொடுத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடலாம், ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள். அதான் தத்துவம். சரி, இப்போ இந்த விவகாரம் பேசுகிறப்ப, அதாவது ஒரு வேட்பாளரோட இந்த வேட்பாளர் நிறுத்தலாம், இவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அந்த வேட்பாளர்கள் முடிவு செய்யறதுலையுமே உளவுத்துறை சொல்கிறத சிஎம் கேட்பாங்களா சார்? 100% கேட்பாங்க. 100% கேட்பாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் வந்து கட்சிக்காரங்க யார் சொன்னாலும் இவங்க சொல்கிறதா இன்ஃப்ளூயன்சஸ். இதில் அதிமுக ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். உளவுத்துறை முழுசாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள்லாம் வந்து பல கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. 2006 உளவுத்துறை கொடுத்தபடி அவங்க போட்டிருந்தாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க இருக்கு அவ்வளோ கஷ்டம். அதாவது 2004 40-40 பெரும் தோல்வி. அதுக்கு முன்பு டெஸ்மா எஸ்மா சட்டத்தில் 1.5 லட்சம் பேர் ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் ஆடு கோழி பலியிட தடை, இப்படியெல்லாம் ஆட்சி புரிந்து அரசாங்க ஊழியர்கள் எதிர்ப்பு, பொதுமக்கள் எதிர்ப்பு, இப்படி இருந்த ஜெயலலிதா 2006 இவங்க உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த கேண்டிடேட் வேண்டான்னு. அப்படி 40 கேண்டிடேட்டை மாற்றிட்டாங்க, சசிகலாவும் டிடிவி தினகரனும். அந்த கேண்டிடேட்லாம் மாற்றாமல் இருந்தார்கள் என்றால் நீங்கள் நெக் டு நெக் வந்துருக்கும், பெரிய குழப்பம் வந்துருக்கும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெரிய குழப்பம் வந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு காரணம் உளவுத்துறை கொடுத்த கேண்டிடேட் லிஸ்ட்டை மாற்றுறது சசிகலா, டிடிவி. அதனால் அது இவங்க எப்பவுமே அந்த அம்மா நம்புறது உளவுத்துறை தான். பட் திமுக அந்த மாதிரி 1-2 கேண்டிடேட் மாற்றி கொடுத்துருக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னா, இல்லையா அவர் கொடுத்துலாம் ஏன் அப்படிம்பாங்க. கட்சிக்காக உழைச்சவங்க. ஆமாம், அப்படி அந்த மாதிரி சீனியாரிட்டி, குடும்ப நெருக்கடி, அவருக்கும் குடும்ப நெருக்கடி, இவங்களுக்கு கொடுத்தோம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு குடும்பத்தில் சொல்கிறாங்க. அந்த நெருக்கடியில் அவரும் கொடுப்பார், அவரும் தப்பு பண்ணியிருக்கார். ஸோ அதனால் வந்து என்னென்னா கேண்டிடேட் செலெக்ஷனில் உளவுத்துறை என்பது அவங்க கொடுக்குற அந்த கருத்துக்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிதான் கேண்டிடேட் செலெக்ஷன் இருந்திருக்கா சார்? இந்த முறை உளவுத்துறை 50-50 தான். நான் சொல்கிறேன் 50-50 தான். ஏன்னா இந்த முறை வந்து ஒரு 12 கேண்டிடேட் எதுவும் நிறுத்தலை போன முறை. இந்த முறை புது கேண்டிடேட் கொஞ்சம் பேர் வாய்ப்பு கொடுத்துருக்கார்கள். இன்னும் கேண்டிடேட் மாற்றிருக்கலாம். இன்னும் எழுச்ச திமுக வந்து வேற கலர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சேலம் இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி சொன்னார்ல, எங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கலர் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சீனியர் டிஆர் பாலு இவங்களாம் மாற்றிட்டு, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் இவங்களாம் கொடுக்காம விட்டுருக்கலாம். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது, இது என்ன சார்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் உளவுத்துறைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா? எல்லாமே கலந்தது தான். இது சம்பந்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு என்பது அன்றாட பிரச்சனைகள். இப்போ ஒரு ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கறது அங்கே இருக்கிற லா அண்ட் ஆர்டர் போலீஸ், சட்டம் ஒழுங்கு போலீஸ். அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் இருப்பார், அங்கே ஊரில் டிஎஸ்பி இருப்பாங்க, அந்த மாவட்டத்தில் எஸ்பி இருப்பாங்க. எந்த பிரச்சனை வரக்கூடாது, காலையில் ஒரு புல்லட்டின் போடுவாங்க, டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த டிஎஸ்ஆர் புல்லட்டினில் டெய்லி படிப்பாங்க, இந்த பிரச்சனை ஒரு ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க. நாளைக்கு இந்த ஊரில் இந்த பிரச்சனை, இதுக்காக ரேஷனில் பொருள் இதை கொடுக்கலன்னு சொன்னாங்க, சாலை மறியலுக்கு வரலாம், மறுநாள் வரலாம்னு சொல்லுவாங்க. அந்த சாலை மறியல் வெறும் சாலை மறியலோடு நின்று போனால் பரவாயில்ல, ஏதோ ஒரு இடம் ஒரு கலவரத்தை தூண்டுற ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கிறான்னு வச்சுங்க போலீஸ் மேலே, சாலை மறியல் தடுக்க வரும்போது, இல்லை வேறு ஏதோ ஒரு பஸ் மேலே அடிக்கிறாங்க,
இல்லை கார் மேலே அடிக்கிறாங்க, அது கலவரமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல அதுதான் எஸ்பிசிடி விசாரிப்பாங்க. வெறும் சாலை மறியலா, அதில் வேறு எவனா ஊடுருவி வேறு மாதிரி கலவரத்தை திசைத்திட்டு போனா, இதெல்லாம் விசாரிக்கிறது தான் எஸ்பிசிஐடி. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது சாலை மறியல் நடக்க போகிறது. ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க, லாக்அப் டெத் நடக்குது, அந்த டெத் பாடியை வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் ஒரு சாதாரண ஆள்னா காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு அரசியல் பிரமுகர் அல்லது ஆமாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், பாடி வாங்க மாட்டாங்க. இன்னொரு ஜாதிகாரன் அடித்து இந்த ஜாதிகாரன் இறந்துட்டான்னா, இந்த ஜாதிகாரனுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது, அந்த அவங்க பெரும்பான்மையான சமூகம்னா அந்த இடத்துல பாடி வாங்க மாட்டாங்க. அப்போது கலவரம் வெடிக்கலாம். அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் சூறையாடப்படலாம், இல்லை பொது சொத்துக்களுக்கு சேதம் வரலாம். இந்த மாதிரி நேரத்தில் உளவு பிரிவு உள்ளே பூந்துருவாங்க. ஊடு என்ன நடக்குது, கூட்டத்தோட கூட்டமாக இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைப்பாங்க, மாமனா மச்சானா இருக்கலாம், போய் என்னன்றது இன்புட் கொடுப்பாங்க. நாளைக்கு இது பண்ண போகிறாங்க, பாடி வாங்கக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸோடி சாலை மறியல் பண்ணணும், கலெக்டர் ஆஃபீஸ் போனோம், அங்கே போகாமல் இங்கே மாற்றுவாங்க, ரூட்டு திடீர்னு மாற்றுவாங்க காலையில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உளவுத்துறை எடுத்து லாண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு இன்புட் கொடுப்பாங்க. அவங்க பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க, ஸோ போலீஸ் பந்தோபஸ்து அங்கே போடுங்க, இந்த இடத்துல போடுங்க. அப்புறம் சம்பவ இடம் அந்த ஊர் பகுதியில் போய் நைட்டு ஃபுல்லாக போலீஸ் பந்தோபஸ்து போடுங்க, அந்த வீட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட போடுங்க, இறந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தாக்கின எதிர் குரூப்பு அந்த வீட்டுக்கு போலீஸ் போடுங்க, அந்த சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உளவுத்துறை இன்புட் எடுத்து அங்கே இருக்கிற லாண்ட் ஆர்டர் போலீஸ் எஸ்பிக்கு டிஎஸ்பி எல்லாரும் கொடுப்பாங்க. அதுதான் பிரிச்சுக்கிட்டு வேலை செய்கிறதான். அதாவது ஹேண்ட் அண்ட் க்ளவ், அதாவது ரெண்டு பக்கமும் இணைந்து செயல்படுகிற துறை தான் சட்டம் ஒழுங்குல. வெறும் லாண்ட் ஆர்டர் போலீஸ் மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கிற உளவுத்துறை போலீஸ் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியும். பட் லாண்ட் ஆர்டர் டிஎம்கே சரியா கையாகலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல சார், இதுக்கு என்ன பின்னணி சார், என்ன ரீசன் சார் இதுக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் போலீஸ் கைகள் கட்டப்படும், கட்சிக்காரங்க கொஞ்சம் அதிகாரத்தை எடுத்துப்பாங்க, இது சொல்லப்படும். ஆனால் அதுக்காக திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாள் சென்னை முகப்பேர் பகுதியில் அம்மா உணவத்தை போர்டை எடுத்து வீசினாங்க 2 பேர், உடனடியாக மாற்றப்பட்டுச்சு, அரெஸ்ட் பண்ணார், சிஎம் அரெஸ்ட் பண்ணார்ல. அப்போ நடவடிக்கை எடுக்கலாம் தான் நம்ம சொல்லலாம், உடனே சட்டம் ஒழுங்கு கட்டி விட்டுலாம் சொல்லக்கூடாது. அவன் உணர்ச்சி வேகத்தில் செய்கிறான், அம்மா உணவத்தை 10 வருஷம் ஆட்சி இல்லை, ஒன்று தூக்கி போர்டை உடைக்கணும்னு நினைக்கிறான், அது தப்பு தான், நடவடிக்கை எடுத்தார்ல. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும், இப்போ தூத்துக்குடி ஃபயரிங் இஷ்யூ இருக்குல்ல, அந்த ஃபயரிங் இஷ்யூ சிஎம் என்ன சொன்னார், டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? அது மிகப்பெரிய பொய். ஏன்னா மினிட் பை மினிட் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும். அது மீடியா முன்னாடி அவர் ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது. ஏன்னா முதலமைச்சரான புதுசு, மீடியா முன்னாடி எப்படி சொல்லணும்னு தெரியல. உங்களை மாதிரி தான் நானும் மீடியா பார்க்க, அதுதான் தப்பு, மிகப்பெரிய தப்பு. ஸோ இன்றைய வரைக்கும் எடப்பாடி பற்றி அது ஒரு விமர்சனம் வைக்கிற காரணம் அதுதான். அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் மிஷினரி நினைத்தால் ஒரு ரோடை சிங்கப்பூரா மாற்ற முடியும், ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை அப்படி ஜொலிக்க வைக்க முடியும். கவர்மெண்ட் மிஷினரிக்கு அந்த மாதிரியான சக்தி உண்டு. என்ன இழப்பு நடந்தாலும் அந்த இழப்பை சரி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் தான் அரசு இயந்திரம். அதனால் நீங்கள் எந்தெந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை மீறி சட்டம் ஒழுங்கு கலவரம் வெடிக்கலாம், அதை ஹேண்டில் பண்ணுற இஷ்யூ இருக்குது. சில நேரத்தில் முளையிலே கிள்ளப்படும், நேரத்தில் பெரிய சேதம் ஏற்படும். இது எல்லா ஆட்சி காலத்தும் நடந்திருக்கு. பட் நடவடிக்கை தான் இம்பார்ட்டன்ட். ஏமா எல்லா ஆட்சி காலத்தும் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சிகள் நடந்திருக்கு, திமுக ஆட்சிகள் நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் தேவாரம் கமிஷனர் அவர் ஷூட் பண்ணார் மீனவர்களை, பெரிய கலவரம். பீச் ரோட்லாம் கட்டுமரத்தெலாம் போட்டாங்க, பெரிய கலவரம் வெடிச்சுது. அப்போ எம்ஜிஆர் சட்டம் ஒழுங்கில் அப்படி கிடையாது, மக்கள் போராட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கும், அப்போ அது கைமீறி போயிடும். இதே 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியை எதிர்த்து திமுக ஒரு 2-3 மாதத்தில் ஒரு ஊர்வலம் போகிறாங்க. பீச் ரோடில் வரும்போது எவ்வளோ பெரிய கலவரம், எவ்வளோ பெரிய அடிதடி, எவ்வளோ கண்ணீர் புகை, பத்திரிகையாளர்கள் அடிபட்டார்கள். அதுக்கு கமிஷனர் முத்துக்கருப்பின் மீது எத்தனை குற்றச்சாட்டு அன்றைக்கி நடந்த விஷயத்தில். ஸோ பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு என்டிடிவி ரிப்போர்ட்டர் அடித்து அவன் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சரில் ஷாக்லேயே துடிப்பான் அந்த கேமராமேன். அந்த காட்சியெலாம் கூட இன்னும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா அது எல்லை மீறி போகும்போது நடக்கிற விஷயங்கள். அது கலவரத்தை திட்டமிட்டு தூண்டப்பட்ட கலவரம். அயோத்திக்கு வீரமணி டீமு இந்த கலவரத்து மேலே கல்லடிக்கிறாங்க, அதாவது கும்பல் வச்சு பண்ணது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணிலாம் இருக்குது. ஒரு அரசியல் பிரமுகர் இன்றைக்கி இருக்கார், அவர் வேறு கட்சியில் இருக்கார், தூண்டி விட்டு ஓடி போயிட்டார். அதனால் பல்வேறு விஷயங்கள் நடக்கும்.
இதையெல்லாம் சாமர்த்தியமாக செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு. அந்த அரசாங்கத்துடைய முதுகெலும்பு உளவுத்துறை. அந்த உளவுத்துறையின் பேச்சு கேட்டுக்கொண்டு சட்டம் ஒழுங்குத்துறை செயல்படும். உளவுத்துறை எப்படி செயல்படும் அப்படின்றத பத்தி ஒரு ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப அழகாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி.